வணக்கம் மக்களே, டூ யூ நோ சீரிஸ்க்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, ஜோகோ கிரியேட்டரில் உள்ள ஷெட்யூல் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஷெட்யூல் அப்படின்னா என்னென்னா, எந்த ஒரு பயனர் உள்ளீடும் இல்லாமல் ஒரு குறிப்பிட்ட தேதி மற்றும் நேரத்தில் ஒரு செயல் நடக்கணும்னா நம்ம வந்து ஷெட்யூல் கிரியேட் பண்ணிக்கலாம். ஷெட்யூல் இரண்டு வகைப்படும். என்னென்னா, ஃபார்ம் பேஸ்டு ஷெட்யூல் மற்றும் கஸ்டம் ஷெட்யூல். கஸ்டம் ஷெட்யூல் அப்படின்னா என்னென்னா, நம்மளாவே ஒரு தேதி மற்றும் நேரத்தை கொடுத்து நமக்கு என்ன செயல் நடக்க வேண்டுமோ அதை கொடுக்கறதா கஸ்டம் ஷெட்யூல். ஃபார்ம் பேஸ்டு ஷெட்யூல் அப்படின்னா என்னென்னா, ஃபார்மில் உள்ள ஒரு டேட் ஃபீல்டை கொடுத்து நமக்கு என்ன நேரத்தில் என்ன செயல் நடக்கணுமோ அதை கொடுக்கறதா ஃபார்ம் பேஸ்டு ஷெட்யூல். நம்ம இன்றைக்கி ஃபார்ம் பேஸ்டு ஷெட்யூல் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஃபார்ம் பேஸ்டு ஷெட்யூலில் ஒரு நல்ல எடுத்துக்காட்டுடன் பார்க்கலாம். நான் ஆர்டர் ஃபார்ம்னு ஒரு ஃபார்ம் வச்சுருக்கேன். இங்கே கஸ்டமர்ஸ் நிறைய ஆர்டர்ஸ் போடுவாங்க. இங்கே ஆர்டர் டெலிவரி அன்றைக்கி கஸ்டமருக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் அனுப்பணும் அப்படின்னு நினச்சா நான் டெலிவரி டேட்டை பொறுத்து ஃபார்ம் பேஸ்டு ஷெட்யூல் கிரியேட் பண்ணுவேன். ஷெட்யூல் எப்படி கிரியேட் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி நம்ம இப்போ பார்க்கலாம். அதுக்கு முதல்ல நம்ம எடிட் திஸ் அப்ளிகேஷன் கொடுத்துக்கணும். ஒர்க் ஃப்ளோ போய்க்கணும், ஷெட்யூல்ஸ் போய்க்கணும், நியூ ஒர்க் ஃப்ளோ கொடுக்கணும். நம்ம ஃபார்ம் பேஸ்டு ஷெட்யூல் கிரியேட் பண்ண போகிறனால சூஸ் ஏ டேட் ஃபீல்ட் கொடுக்குறேன். நமக்கு ஏற்ற மாதிரி நம்ம ஷெட்யூல் கிரியேட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஷெட்யூலில் உள்ள செட்டிங்ஸ் பற்றி பார்த்துடலாம். ஸ்டார்ட் டேட் ஃபீல்டில் எந்த ஃபார்மில் உள்ள எந்த டேட் ஃபீல்டை பொறுத்து ஷெட்யூல் ஸ்டார்ட் ஆகணும் அப்படின்னு நம்ம கொடுத்துக்கலாம். இப்போதைக்கு நான் ஆர்டர் ஃபார்மில் உள்ள டெலிவரி டேட் கொடுக்குறேன். எக்ஸிக்யூட் ஒர்க் ஃப்ளோ, நம்மளோட கொடுக்குற ஒர்க் ஃப்ளோ எப்போ எக்ஸிக்யூட் ஆகும்னு நம்ம இந்த இடத்துல கொடுத்துக்கலாம். ஆன் த டேட் அபோவ், அதாவது டெலிவரி டேட் அன்னைக்கேவா, ஆஃப்டர் டெலிவரி டேட்க்கு அப்புறமா, இல்லை பிஃபோர் கொடுத்து டெலிவரி டேட்க்கு முன்னாடின்னு கொடுத்துக்கலாம். அதாவது டெலிவரி டேட்க்கு 3 நாளைக்கு முன்னாடியிலேருந்து ஒரு நோட்டிஃபிகேஷன் போகணும் அப்படின்னா நம்ம பிஃபோர் 3 days கொடுப்போம். அட் டைம், எந்த டைமில் நமக்கு ஷெட்யூல் எக்ஸிக்யூட் ஆகணும் அப்போ நம்ம அந்த இடத்துல கொடுத்துக்கலாம். ரிப்பீட் இன்டர்வலில் ஷெட்யூல் எப்படி ரன் ஆகணும்னு நம்ம அந்த இடத்துல கொடுத்துக்கலாம். ஒன்ஸா, டெய்லியா, வீக்லியா, மந்த்லியா, இயர்லியான்னு நம்மளோட தேவைக்கு ஏற்ற மாதிரி கொடுத்துக்கலாம். ஒன்ஸ் கொடுத்தோம் அப்படின்னா 3 daysக்கு முன்னாடி ஒரு இமெயில் நோட்டிஃபிகேஷன் மட்டும் போகும். அதே டெய்லி கொடுத்தோம் அப்படின்னா 3 daysமே நமக்கு ஒவ்வொரு இமெயில் நோட்டிஃபிகேஷன் போகும். எண்ட் டேட் ஃபீல்டில் நம்மளோட ஷெட்யூல் எப்போ எண்ட் ஆகணும் அப்படின்னு நம்ம கொடுத்துக்கலாம். நான் டெலிவரி டேட்டே கொடுக்குறேன். எக்ஸிக்யூட் ஒர்க் ஃப்ளோ அன்டில், அதாவது எண்ட் டேட்க்கு பிறகு எப்போ வரை நமக்கு ஒர்க் ஃப்ளோ எக்ஸிக்யூட் ஆகணும் அப்போ நம்ம இந்த இடத்துல கொடுத்துக்கலாம். ஆன் த டேட் அபோவ், அதாவது டெலிவரி டேட் அப்போவா இல்லை அதுக்கப்புறமா இல்லை அதுக்கு முன்னாடியா அப்போ நம்ம இந்த இடத்துல கொடுத்துக்கலாம். நேம் த ஒர்க் ஃப்ளோவில் ஒர்க் ஃப்ளோ நேம் கொடுத்துட்டு ரன் திஸ் ப்ராசஸ், இதில் ஆல்வேஸ், அதாவது எல்லா ரெக்கார்ட்ஸ்க்குமா இல்லை ஆன் கண்டிஷன் கொடுத்து குறிப்பிட்ட ரெக்கார்ட்ஸ்க்கான நம்ம இந்த இடத்துல கொடுத்துக்கலாம். இப்போது நமக்கேற்றபடி நம்ம எப்படி ஷெட்யூலை கிரியேட் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். நமக்கு என்னென்னா, டெலிவரி டேட் அப்போ கஸ்டமருக்கு ஒரு இமெயில் நோட்டிஃபிகேஷன் போகணும். அதுக்கேற்றபடி நம்ம இப்போ ஷெட்யூல் கிரியேட் பண்ணலாம். ஸ்டார்ட் டேட் ஃபீல்டில் ஆர்டர் ஃபார்மில் உள்ள டெலிவரி டேட்டே நான் கொடுக்குறேன். ஏன்னா எனக்கு டெலிவரி டேட் தான் ஸ்டார்ட் டேட்டாக இருக்கும். எக்ஸிக்யூட் ஒர்க் ஃப்ளோவில் ஆன் த டேட் அபோவ் கொடுக்குறேன். ஏன்னா டெலிவரி டேட் அன்னைக்கு தான் எனக்கு இமெயில் நோட்டிஃபிகேஷன் போகணும். அதனால ஆன் த டேட் அபோவ் கொடுக்குறேன். அடுத்த டைமில் 12 மணி கொடுக்குறேன். ஏன்னா 12 மணிக்கு எனக்கு இமெயில் நோட்டிஃபிகேஷன் போகணும். அதனால் 12 மணி கொடுக்குறேன். ரிப்பீட் இன்டர்வலில் ஒன்ஸ் கொடுக்குறேன். டெலிவரி டேட் அன்னைக்கு ஒரு தடவை எனக்கு நோட்டிஃபிகேஷன் போனால் போதும், அதனால் ஒன்ஸ் கொடுக்குறேன். நேம் த ஒர்க் ஃப்ளோவில் ஒர்க் ஃப்ளோ நேம் கொடுக்குறேன். ரன் திஸ் ப்ராசஸில் பில்ட் ஆன் ஆர்டர்ஸ்க்கு மட்டும் எனக்கு இமெயில் நோட்டிஃபிகேஷன் போகணும் அப்படின்னு கொடுக்குறேன். அப்போது ஆர்டர் ஸ்டேட்டஸ் ஈக்குவல்ஸ் பில்டுன்னு கொடுப்பேன். கிரியேட் ஒர்க் ஃப்ளோ கொடுக்குறேன். ஆட் நியூ ஆக்ஷனில் எனக்கு என்ன ஆக்ஷன் தேவையோ அதை நான் ஆட் பண்ணிக்கலாம். ஆக்ஷன் டைப்பில் நோட்டிஃபிகேஷனாக, டேட்டா ஆக்சஸாக, இன்டகிரேஷனாக, டெலி ஸ்கிரிப்டாக நம்ம இந்த இடத்துல தேர்ந்தெடுத்துக்கலாம். நான் டெலி ஸ்கிரிப்டில் சென்ட் இமெயில் தான் கொடுக்க போகிறேன். அப்போது சென்ட் இமெயில் எடுத்து கொடுத்து எனக்கு என்ன தேவையோ அதை நான் கொடுத்துக்கிற மாதிரி இருக்கும். நான் ஆல்ரெடி போட்டு வச்சுருக்கேன், அதை மட்டும் எடுத்து கொடுக்குறேன். ஃப்ரம்மில் அட்மினோட இமெயில் ஐடியிலேருந்து நோட்டிஃபிகேஷன் போகிறனால, ஏன்னா இங்கே அட்மினோட இமெயில் ஐடி கொடுத்துருக்கேன். டூவில் எனக்கு கஸ்டமரோட இமெயில் வேணும். அதனால் ஆர்டர் ஃபார்ம்லேருந்து ஷெட்யூல் கிரியேட் பண்ணியிருக்கனால ஆர்டர் ஃபார்மில் இமெயில் ஃபீல்டு கஸ்டமரோட இமெயில் இருக்கும். அதனால இன்புட் டாட் இமெயில் கொடுத்துருக்கேன். சப்ஜெக்டில் எனக்கு என்ன சப்ஜெக்டாக இருக்கணுமோ அதை நான் போட்டிருக்கேன். மெசேஜில் எனக்கு என்ன மெசேஜாக போகணுமோ அதை நான் இந்த இடத்துல கொடுத்துருக்கேன். சேவ் கொடுக்குறேன், அப்டேட் கொடுக்குறேன். இப்போது நமக்கு ஷெட்யூல் கிரியேட் ஆகியிருக்கும். ஷெட்யூல் கிரியேட் ஆன பிறகு அது
12 மணிக்கு எக்ஸிக்யூட் ஆகியிருக்கா அப்படின்னு எப்படி செக் பண்ணுறதுனா, அதுக்கு செட்டிங்ஸ் போய்க்கணும், லாக்ஸ் போய்க்கணும். இங்கே ஃபில்டரில் வந்துட்டு ஷெடியூல்ஸ் கொடுத்துக்கணும். பாருங்கள் 12 மணிக்கு வந்துட்டு நோட்டிஃபிகேஷன் ஃபார் டெலிவரி ஷெடியூலில் வந்துட்டு எக்ஸிக்யூட் ஆகியிருக்கு. இந்த இடத்துல வந்து நமக்கு பார்த்துக்கலாம். ஷெடியூல் வந்து எத்தனை முறை எக்ஸிக்யூட் ஆகிருக்கு அப்படிங்கிற கவுண்ட்டை வந்து நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா வந்துட்டு அதுக்கு செட்டப் போயிட்டு யூசேஜ் டீட்டெயிலில் இங்கே ஷெடியூல்ஸில் போய் பார்க்கலாம். இங்கே உங்களோட பெய்டு பிளானை பொறுத்து இந்த மந்த்துக்கு எத்தனை ஷெடியூல் வந்து ரன் ஆகிருக்கு அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துக்கலாம். இங்கே நம்ம போட்டிருக்க ஷெடியூலுக்கு ஏற்ற மாதிரி 12 மணிக்கு வந்து கஸ்டமருக்கு இமெயில் நோட்டிஃபிகேஷன் வந்து வந்திருக்கு. என்னென்னா இந்த ஆர்டருக்கு வந்து இன்றைக்கி டெலிவரி இருக்குது அப்படிங்கிற இமெயில் நோட்டிஃபிகேஷன் வந்து வந்திருக்கு. ஜோகோ கிரியேட்டரில் ஃபார்ம் பேஸ்டு ஷெடியூல் எப்படி கிரியேட் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி எங்களுக்கு தெரிஞ்ச விஷயத்தை நாங்கள் உங்களுக்கு சொல்லியிருக்கோம். உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் ஏதாவது இருந்தால் எங்களுக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் இது தொடர்பான அப்டேட்ஸை பெறுவதற்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.